ராமநாதபுரம் ரயில் நிலைய நுழைவு வாயிலில் பழுதடைந்துள்ள உயர்கோபுர மின் விளக்கை விரைவாக சீரமைக்க வேண்டுமென பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ரயில்கள் மூலம் ராமநாதபுரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் நிலையில் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ்ட் எனும் உயர்கோபுர மின் விளக்கு பழுதடைந்துள்ளதால் இருள் சூழ்ந்துள்ளது. இதனால் வயதானவர்கள், நோயாளிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பழுதடைந்த ஹைமாஸ்ட் விளக்கை விரைவாக சீரமைக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சரக்கு ஆட்டோவின் கதவை ஓட்டுநர் திறந்தபோது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் முதியவர் உயிரிழந்தார். வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோவின் கதவை ஓட்டுநர் திடீரென திறந்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்த ஓடைக்காடு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவர் மோதி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ராஜன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சாலையோரத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டுள்ள கடைகளால் தான் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக ராஜனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என்னுடைய பெரியப்பா இப்போ சமீபத்துல நேற்று ஆக்சிடென்ட் நடந்ததுல இறந்துட்டாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரோடு ஆக்கிரமிப்பு. எங்க உழவர் சந்தைன்ட்டு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமா ஆக்கிரமிப்புல இருக்காங்க. பல முறை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதன் காரணமா இப்போ அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு அங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க ஒருத்தருடைய கவனக்குறைவுனால இப்போ எங்க பேரன்கள் கொண்டு போய் ஸ்கூல் விட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க கவனக்குறைவா கதவை திறந்ததுனால அவரோட அவர் தலையில அடிச்சு கீழே விழுந்து அவருடைய உயிர் போயிடுச்சு. இப்ப இதுக்கு யாரு பொறுப்பேற்க போவாங்க? ஏன்னா இது அவங்களுடைய பலமுறை அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அநியாயமா ஒரு உயிர் போயிருக்க வாய்ப்பு இல்லை. தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு பிரம்மாண்ட கொடிமரம் அருகே விநாயகர் மற்றும் அம்பாளுடன் சந்திரசேகர் எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வழங்கிய துணிகளை கொண்டு நந்தி பெருமான் உருவம் வரையப்பட்ட பிரம்மாண்ட கொடிமரத்தில் சிவகணங்கள் இசைக்க கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் படுக்கை வசதி இல்லாத காரணத்தால் தலையில் காயமடைந்த பெண்ணை தரையில் அமர வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்ட சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவத்துறை செயலிழந்துள்ளதை மீண்டும் நிரூபித்துள்ளது. நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த பெண் குடும்ப பிரச்சனையால் ஏற்பட்ட காயங்களுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தரையில் அமர வைத்து சிகிச்சை அளித்துள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் கூட படுக்கைகள் இல்லாதது மருத்துவ வசதிகளின் மோசமான நிலையை வெளிக்காட்டுகிறது. மருத்துவத்துறைக்கு ஒதுக்கப்படும் பல ஆயிரம் கோடி ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு செல்கிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகேயுள்ள எறும்பூர் கிராமத்தில் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இக்கிராமத்தில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்ததால் இடிக்கப்பட்டது. புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படவில்லை. இதனால் குடிநீரின்றி தவிக்கும் கிராம மக்கள் விடிய அரசின் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.